தமிழக கலாச்சாரத்தை காக்க பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற்ற விசிக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம், தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அது ஆதிக்க சக்திகளின் ஆட்சியாகவே இருக்கும் என்று விமர்சித்தார். பாஜக மாநில கட்சிகளை பயன்படுத்தி தூக்கி எறியும் கொள்கையை கொண்டிருப்பதாகவும், அதிமுக ஒரு பொம்மை போன்று அவர்கள் கையில் இருப்பதாகவும் கூறினார். மேலும் இது தமிழர் பண்பாட்டிற்கும் அந்நிய கலாச்சாரத்திற்கும் இடையிலான தேர்தல் என்பதால் தமிழகத்தின் வரலாற்றையும் மொழியையும் காக்க இக்கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். இன்னொரு கூட்டணி, இன்னொரு பண்பாடு, அந்நிய பண்பாடு, அந்நிய கலாச்சாரம் ஓகே என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போகும். அதைத்தான் இந்த நேரத்தில் சொல்லணும். இப்ப தமிழ்நாட்டில் இன்னும் பல இழிவுகள் இருக்கின்றன. சமுதாய இழிவு அறவே ஒழிந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வடநாட்டு வட மாநிலங்களில் இருக்கிற இழிவை விட பெரிய இழிவு அல்ல. நம்ம எவ்வளவோ முன்னேறியோம். வடநாட்டில் இன்னும் சமுதாய இழிவுகள் மிக மிக புதுமையான இழிவுகள் இருக்கின்றன. சமுதாயம் ஆட்சி படைப்பது வடநாட்டில் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த மக்களை நான் குறை சொல்லவில்லை, அந்த முறையை, அந்த தலைவர்களை நான் குறை சொல்லுவேன். திமுக ஆட்சியில் மீனவர்கள் புறக்கணிக்கப்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை திருவிக நகர் தொகுதியில் போட்டியிடும் பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களின் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார், திமுக ஆட்சியில் மீனவ சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை என்று சாடினார். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங்கின் மக்கள் பணியை தொடர அவரது மனைவி களமிறங்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், வடசென்னையில் திமுகவிற்கு எதிராக பலமான எதிர்ப்பு அலை வீசுவதாகவும், அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அமைச்சரும் மீனவர் கிடையாது. ஒரு அந்த மீன்பிடி தொழில் என்ன, கடற்கரைனா என்ன, கடற்கரை சார்ந்த நெய்தல் நிலத்துல அவர் மீனவருடைய அந்த வாழ்க்கை தர எப்படி, அதை தாண்டி உள்நாட்டில் போன மீனவர்கள், அதை உள்நாட்டில் வசிக்கிற குளம், குட்டை, ஏரிகள், ஆறுகள், அவங்களுடைய வாழ்க்கை தரம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் 5 வருஷம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. மீனவளத்துறைக்கு ஒரு மீனவர் சார்ந்த அமைச்சரை போடல. ஆனால் இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையா இப்போ என்ன பண்ணாங்க, மொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு மீனவர் கூட சீட் வளரும். இப்போ அந்த அளவுக்கு ஒரு மீனவர் சமூகத்தை இப்போ தொல்லை கொதிச்சு போயிருக்காங்க. அவரோட வெளிப்பாடு கண்டிப்பாக தாக்கம் கண்டிப்பாக திமுகவுக்கு எதிரான ஒரு போக்காக தான் அமையும். திமுக எதிரான வாக்குகளாக தான் நிச்சயமா அது அமையும். அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெல்லும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதி செய்துள்ளார். அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெல்லும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவித்தார். திமுக அரசு சாதனைகளை கூறாமல் இலவசங்களை நம்பி வாக்கு கேட்பதாக விமர்சித்த அவர், வரும் தேர்தலில் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்றார். மேலும் பரந்தூர் விமான நிலைய நில விவகாரம் மற்றும் போதைப்பொருள் புழக்கம் போன்ற பிரச்சனைகளை முன்வைத்து மக்கள் மாற்றத்தை விரும்புவதாக பேசினார். மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க. நிச்சயமாக எங்கள் கூட்டணிக்கு 210 தொகுதிகள் வெற்றி கொடுப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த மாதத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவி உறுதியாக ஏற்பார். ஆம்பூர் அருகே குடும்ப தகராறு காரணமாக மாமனாரை சுட்டுக் கொன்ற மருமகன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பெண் குழந்தை பிறந்த விவகாரத்தில் ஏற்பட்ட குடும்ப தகராறில் மதுபோதையில் இருந்த சதீஷ் என்பவர் தனது மாமனார் ரவியை நாட்டு துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துள்ளார். கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் சமாதானம் பேச சென்ற இடத்தில் இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. தலைமறைவாக இருந்த சதீஷை காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் அப்பகுதியில் நாட்டு துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவெரும்பூரில் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கூத்தைப்பாறு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு செயல்படுத்திய காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி போன்ற திட்டங்களை எடுத்துக் கூறிய அமைச்சர், இம்முறை தன்னை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார்.
10 கோரிக்கையில ஒரு 7 கோரிக்கையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றிருப்பேன். இன்னும் 30 நாள் தான். அந்த 30 நாள் முடிந்ததுக்கு பிறகு மீதம் இருக்கின்ற அந்த 3 கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பேன். அதன் பிறகு புதிதாக நீங்க தரப்போற 10 கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நான் பாடுபடுவேன். நீங்கள் அந்த உறுதிமொழியோடு வருகை தந்திருக்கிற நீங்கள் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று நடைபெறவிருக்கின்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது நீங்கள் உதயசூரின் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களுடைய பாடமலரெல்லாம் பெற்று வேண்டி விரும்பி கேட்டு உங்களுடைய எழுச்சியான இந்த வரவேற்பு மகிழ்ச்சியான வரவேற்போடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.